நான் வந்து சுப்புண்ட சித்தப்பா சீர்காழி என்ன ஸ்பெஷல் சுப்பு நாங்கள் தான் சீர்காழி என்ன வாங்க வாங்க உங்களை தான் பார்த்து விட்டுதோம். இவர் வந்து தாய் மாமா ஆனா பாத்தீங்கன்னா இவர்கிட்ட தம்பி பேர் இவர் வந்து சித்தப்பா. அது ஒரு சம்பவம் நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ண போறோம். சுப்பு விட்ட வந்தண்டு விருந்து அவையில் வீடியோ செய்யற வயலுக்கு தானே அதை போய் பார்க்க போறோம். இங்க அங்க எனக்கு 8வது படிக்கிறதுல அத்தை இருக்கு, 3வது படிக்கிற சித்தி இருக்கு, ஒரு வயசுல இருக்குது. கருத்தை கேளுங்க, இங்க பாருங்க கருத்தை கேளுங்க. வில்லேஜ் ஃபுட் சஃபாரி ஆடி கார் வாங்கி இருக்கிறாங்க என்ற அந்த கார் தான் நல்ல அழகா இருக்குதுங்க, சிறப்பா இருக்குதுங்க. என்ன ஒரு பொசிஷன்ல இருக்கிறீங்க. உண்மை என்னன்னா உங்க ஊர்லயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் சாப்பிட்ட உடனே வில்லேஜ் ஃபுட் சஃபாரி இதான் ஆஃபீஸ் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து இன்சூரன்ஸ் போட எடுத்துட்டு வந்தோம். இது இந்த இது அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல ஒன்று 3 இது அடிச்சிருச்சு. வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் சீர்காழியில் நிற்கிறோம். சீர்காழி டவுனில் நிற்கிறோம். எனத்துக்கு வந்து நாங்கள் தெரிஞ்சிருக்கும். நாங்கள் திருப்பூர்லேருந்து சீர்காழிக்கு வந்து சுப்பு வில்லேஜ் ஃபுட் சஃபாரி சுப்பு வந்து சந்திச்சிருப்போம். இப்போ நாங்கள் சுப்புண்ட ஊருண்ட பிரதானமான தமிழ்லான் இருக்கலாம். இப்போ அவன் வீட்டை அப்படியே போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி வெறுங்கையோட போகிறது சரியில்லை, அதனால் இங்கே ஸ்வீட்ஸுகள் ஸ்நாக்ஸுகள் கொஞ்சம் பண்ணுறதை வந்து நிப்பாட்டியிருக்கோம். இதில் வேறுங்க ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் சீர்காழி. இதுதான் சீர்காழி டவுன். இங்கேயும் வந்து வித்தியாசமாக இருக்கும், ஒவ்வொரு இடங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். இதான் வந்து சுப்பு எங்களை கூப்பிட வந்த வண்டி. இந்த இடத்துல மாலை எழுதி எல்லாம் கட்டின பாருங்க. இங்கே ஊர் பக்கம் கொஞ்சம் டிராஃபிக் குறைவாக இருக்குது. ஆனால் என்னென்னா வந்து சென்னையிலையாவது கொஞ்சம் பேர் ஹெல்மெட்டோட தெரிஞ்ச ஃபைன் போடணும் உண்டு. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே கூடுதலாகவே இல்லை. அதை பார்த்தீங்கன்னா இவர் நான் வந்து சுப்புண்ட சித்தப்பா. உங்களோட பேர் என்ன ப்ரோ? கலைவாணன். எல்லாட்ட பேரையும் பாருங்க. அதோட அவன் மாமா தனிகாஜலம் தரிகாஜலம் எல்லாருக்கும் வந்து நல்ல தமிழ் பெயர். சரி, இதில் வந்து அது வேணும் வந்து நிப்பாட்டிருக்கான். இங்கே வா, நீ என்ன செய்கிற? இங்கே வா. அப்போ எப்போ எங்களோட ஊருக்கு திருப்பி வர பிளான்? உங்கள் ஊருக்கு நீங்கள் எப்போ சொன்னீங்களோ நாங்கள் கிளம்பி வந்துடுவோம். எப்பவும் வரலாம். நாங்கள் போய்க்கு எங்களோட வந்தியனாலும் ஓகே. உங்கள் கூடயே வந்துடுறோம். நான் முதல் வந்த வீடு இல்லை, இப்போ வேறு வீடு ஒன்று தங்கியிருக்கேன். உனக்கு தனி ரூம் ஒன்று தந்தது. அந்த வீடு காலி பண்ணிட்டேன். நம்ம போனது என்னடா பட்டாணியா? வேர்க்கடலை. இது கச்சான். எங்களோட ஊரில் வந்து கச்சான். சீர்காழி என்ன ஸ்பெஷல் சுப்பு? நாங்கள் தான் சீர்காழி நீங்கள் தான். அப்படி இல்லை, சீர்காழியில் வந்துட்டு நிறைய வரலாறுகள் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. எனக்கு தான் சொல்ல மாட்டேன் இதுக்கான சொல்ல மாட்டேன் வேண்டாம். சீர்காழிக்கு வந்துட்டு உள்ள ஒரு பெரிய கோயில் இருக்கு, சிவன் இருக்காங்க. அந்த கோயில் தான் கொஞ்சம் ஃபேமஸான கோயில். அங்கே வந்துட்டு அவரை பார்க்காம போகக்கூடாது. ஆமாம். அப்போ நாங்களும் முருகா போய் பார்க்கணும், பார்த்தே ஆகணும். அதான் சரி. அங்க இங்கே பாருங்க, சுப்புண்ட ஏரியாவுக்கு வந்துட்டோம். இதெல்லாம் வந்து ஊர் வந்தாச்சு. இதான் ரைட் சைடில் இருக்கு பாருங்க. சரி, ஆமாங்க. சரி, இதுதான் வந்து எங்களுடைய சுப்புண்ட வீடு. கொடுங்க நீங்கள் கொடுங்க. வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? சந்தோஷம். நீங்கள் தான் சுப்புடா. அப்பா ஒன்றும் ஜோக்காரா இல்ல? இதுதான் வந்து சுப்புட வீடு. கொடுங்கடா. நீ எங்களோட வந்தால் தான் கொடு. போடா. ஆமாம். நான் வேற இடத்துக்கு தேடி தான் கூட்டு போலான்னு. வணக்கங்க.
குடிங்க வந்தாக தண்ணி குளிக்க சாப்பிடலாமா? இல்லை இல்லை சாப்பிடலாம். ஆறுதல உட்கார்றேன் நாங்கள் உங்களோட வீட்டுக்காரன் உட்காரு. ஊஞ்சல் உடஞ்சிட வேண்டியதான் பயப்படுறேன். இது எனக்காக தான் போடுது. அங்கதான் இருக்கேன். பேப்பர்லாம் அங்கே எதுவுமே இல்லை. அதெல்லாம் தாங்க முடியாது. உட்காருங்க. இல்லை இல்லை ஓகே ஓகே இல்லை இல்லை சுப்புட அப்பாவை பார்க்க சுப்புட அண்ணா மாதிரி இருக்கு. அப்பாவை கூட அண்ணா மாதிரி இருக்கிறார். மற்றது என்னன்னா வந்து இங்கே வெளியில் சரியான ஹீட்டாக இருந்தாலும் வீடுகளுக்கு கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. என்னென்னா வந்து இங்கே செங்கல்ல வச்சு வீடு கட்டுறாங்க. கீழே வந்துக்கிறோம் நல்ல கூலாக இருக்குது. வாங்க வாங்க உங்களை தான் பார்த்து விட்டுதோம். உங்களை வீட்டை வந்து பார்க்கலாம்னு நினைச்சு நீங்கள் வந்துட்டீங்க. அங்கே இப்போ ஒரு சம்பவம் இருக்கு. நாங்கள் சர்ப்ரைஸ் ஒன்று பண்ண போகிறோம். எடுத்தா சொல்லுவோம். ஆள் போயிட்டா இருந்தாலும் ஜெரன் வந்து நல்லா என்னண்டு தனி மாமா தனி காய்ச்சல மாமா வேணாம் 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 நாம அங்க போகணும் வேணாம். போயிட்டு வாரேன் இங்க வந்து சாப்பிட்டுருங்க. சாப்பாடு ரெடி ஆயிட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு பாக்கி பண்ற மாதிரி போயிடுவோம். தனிமாமா என்ன சொன்னீங்க? நான் ஒரு நல்லா லவ்வரை விட்டு இப்ப கனகாலம் இருக்கணும் இல்லை அதான் ஃபீல் பண்ணுறோம். இங்க செட் ஆகுறோம். அங்க அங்க ஸ்ரீலங்கா நம்ம தமிழ் பொண்ணுங்க இங்க உள்ளதெல்லாம் எல்லாம் வேஸ்ட். கருத்தை கேளுங்க. இங்க பாருங்க கருத்தை கேளுங்க. அங்க உள்ள பொண்ணுங்க தமிழ் பொண்ணுங்க அழகா இருக்கும். ஸ்ரீலங்கா பொண்ணுங்க அங்க போலாம்ன்றீங்களா? நீங்க அங்க பார்த்துட்டு அங்க சலிச்சிட்டு இங்க பார்க்கலாம்ங்கறீங்க. இங்க சலிச்சிட்டு எனக்கு அங்க பார்க்கணும் ஆசை இருக்கு. இது பார்த்தீங்கன்னா சுப்புட சொந்தக்காரர் எல்லாருமே இவர் வந்து தாய் மாமா. ஆனால் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட தம்பி வேறு இருக்கு. இவர் வந்து சித்தப்பா அதே வேறு தான் இருக்கு. அது வந்து அப்பா அண்ணா வேறு இருக்கு. என்ன சொல்லுவோம் எல்லாரும் எல்லா உறவுகளும் வந்து இந்த சின்ன வயசு இதாவே இருக்கு. வெங்கட சித்தப்பா மாமா மாற பார்த்தா அது எனக்கு 8வது படிக்கிறதுல அத்தை இருக்கு, 9வது படிக்கிற சித்தி இருக்கு. ஒரு வயசுல இருக்குது தெரியாது. உறவு முறைகள் வந்து இதா இருக்குது. எங்க அப்பா செட்ல எங்க அப்பாவோட தம்பிங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் கல்யாணம் ஆகல. ஆனா நாங்க வரது கல்யாணம் ஆரம்பிச்சு வர ஆரம்பிச்சிட்டோம். அது மாதிரி ஆயிடுச்சு. அதை விட கவலை என்ன. ஆமா வீடியோ போடவே இல்லை ப்ரோ. ஃபோன் கடை ரொம்ப வாரிக அடுத்த இலங்கைக்கு அதை எடுத்து அப்படியே வச்சிருக்கணும். இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஆப்செட்டே இல்லை. நான் ஒன்றும் சொல்லல. அது இல்லை இல்லை அதெல்லாம் ஆப்செட். எப்போ வாரிங்க அடுத்த நெக்ஸ்ட் 2 மாசம் இருக்காங்களா? 2 மாசம் இருக்கீங்களா? 2 மாசம் கோவா போகணுமா? கோவா அப்புறம் கொடைக்கானல் ஊட்டி அது ஒரு பாண்டிச்சேரிலாம் பக்கத்துல கோவா உங்களுக்கு செட் ஆகுது. செட் ஆகுது. கோவா செட் ஆகுது. கோவா செட் ஆகுது. யார் கேளுங்க? யார் கேளுங்க? அங்க கேர்ள்ஸ் அதிகமா கோவா கல்ச்சர் செட் ஆகுது. அதிகா ட்ரெஸ் போட்டு போது இந்த கல்ச்சர் ட்ரெஸ் வாசலுக்கு கடற்கரையில சூரிய குடி எல்லாம் நடக்கும். அது வேணாம் இருந்தா நான் போலாங்கிறேன். அது வேணாம் போலாங்க. தர்மமாக பொண்ணு பார்த்தாச்சு சொல்லுவீங்களா? இல்லைங்க நாங்க வருவோம். இனி நாகப்பட்டினத்துல இறங்கினா வந்துடும். சரி ஒரு 30 மினிட்ஸ். ஏமா ஏன் பத்தல எப்படி உட்காந்துருக்கீங்களா? 3 வருஷம் இல்லை இல்லை ஓகே ஓகே கம்ஃபர்டபுள் தானே? இது கம்ஃபர்டபுள்.
சரி சுப்பு விட்ட வந்தண்டு விருந்து இதே வேறு லெவல் வெந்துடா. தனிமம் எதை ரெடி பண்ணியிருக்காங்க? சாப்பாடுலாம் உங்களுக்கு கடையில் தான் எடுத்து போனாலும் உட்காருங்க. சரி இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த அண்டு இங்கே விருந்து தனி மாமா எல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிறோம் ப்ரோ. ஒரே ஒரு கறி மட்டும் இருந்தால் ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி, இது ஃபிஷ் பொரியல், மற்றது இங்கால ஃபிஷ், இது சிக்கன் பிரட்டல். காணும் கொஞ்சம் காணும். நன்றிம்மா நன்றி. காணும் இது காணும். போதும் எப்பயிலேருந்து நீங்கள் செய்திருக்கிறீங்க பாருங்க. நாங்கள் வெளியே தான் சாப்பிடுவோம் காய்ச்சி கொண்டு வந்து நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய விருந்தே ஒன்று அரேஞ்ச் ஆகிருக்கு. நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் உங்கள் ஊரில் இந்த கருவாப்பை கொட்டைன்னு சொல்லுவீங்களா? ஏதோ பொட்டெல்லாம் போட்டு இங்கே அதை சேர்க்க மாட்டோம். சேர்க்க மாட்டீங்க. ஊர் சாப்பாடு யாரும் மாதிரி இங்கே யாரும் சாப்பிட்டு எப்படின்னு சொல்லுங்கள். சரி சாப்பிட்டு சொல்லுவோம். 2 முட்டை சாப்பிடுங்க. இது சாப்பிட்டா இது நாளைக்கு மட்டும் சாப்பிட்டு கொடுப்பீங்க. எல்லாத்துலேயும் அந்த கொத்தமல்லி யூஸ் பண்ணுவீங்கண்ணா. முதல் முறையாக நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து முதல் முறையாக வீட்டு சாப்பாடு சுப்பு வீட்டுலாம் சாப்பிட்றோம். என்ன சொல்கிறோம்? வேலை நீங்கள் சான்ஸே இல்லை. சும்மா அந்த மாதிரி இருக்கு. எல்லாம் சூப்பராக இருக்கு. இல்லை ஓகே. அந்த மாதிரி இங்கே காரசாரம் இருக்காங்கன்னா நல்ல காரம் நீட்டாரு. என்னடா என்ன ஒரு பொசிஷன்ல இருக்கிறீங்க? சாப்பிட்டு ஏழை ஆகட்டான். அவ்வளோ முட்டை, மீன், கோழி. உண்மை என்னன்னா உங்க ஊர்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னாக்க சாப்பிட்ட உடனே இந்த கடையில வந்துட்டு கூல்ட்ரிங்க்ஸ் வச்சிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க இருக்க கடையில எதுவும் இருக்காது. ஒரு சில கடையில தான் இருக்கும், எல்லா கடையிலும் கிடைக்காது. சாப்பாடு ஃபுல்லாயிட்டு சாப்பிடுங்க எங்களை வற்புறுத்தி கொண்டிருக்கிறான். எல்லாரும் சாப்பிட்டு மயக்க மடைய வச்சுட்டு எந்திரிச்சு போக ஏழா இடத்துல இருக்கிறாங்க. சுப்பு இப்படி செய்யக்கூடாது. இங்கே நண்பர் கோல் அடிக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். வர்றான் அந்த நண்பர். இது ஜெசி அண்ணா, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? இப்போ சாப்பிட்டு களைச்சி சாப்பாடு சமைக்கிறக்காண்டி வெளியில் ஒரு ஓடி ஆடி பாடி ரவுண்ட் ஒன்று போகிறோம். அதோட சுப்புண்ட ஏரியாவையும் வந்து சுற்றி காட்டுறோம். எல்லாத்துக்கும் யாரும் வந்துட்டு சொன்னாலும் உண்மையா கோயில் தான் அது. சீரியஸா சொல்றேன். சும்மாலாம் இல்லை, இது எங்க தாத்தா கோயில். இது என்னோட கோயில் தான் அது. ரைட். இந்த கோயில் வேண்டியாமா கார் ஓட்டிட்டு வந்தாங்கல்ல, இவன் கோயில் யாரோட கோயில் இது? சொல்ல முடியுமா? யார் கோயில் இது சொல்லு. கோயில் என்னோட கோயில் தான். இங்கே பக்கத்தில் இந்த ரேஷன் கடைன்னு சொல்லணும், அப்படி ஒரு கடை ஒன்று இருக்கு. நூலகம் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம், அழகான ஒரு சின்ன கிராமம். இது பஸ் ஸ்டாண்ட். இது கிரவுண்டா? சும்மா நாங்கள் பசங்க விளாண்டுருப்போம். இங்கே இது பால் பேட்மிண்டனு வாலிபால்லாம் விளாட வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கே வீடியோ எல்லாம் செய்கிறீங்க? அது வயலுக்கு போகும். வயலுக்கு இதுக்கு பக்கமே வயல் இருக்கு. ஆமாம், அங்கே பாருங்க அந்த பேனரில் வந்து சுப்போட ஃபோட்டோ போட்டிருக்கு. கிட்ட கொண்டே காட்டுவோம் வேணரை.
நல்லா அமைதியா அடிச்சிட்டாங்களா ஒரு எனக்கு பரவாயில்ல அடிக்கல, அது அடிச்சு வச்சிருக்கு, கட்சிக்காக அடிச்சு வச்சிருக்காங்க. ஒரு டிராஃபிக் இல்லாம நல்லா அமைதியா கிராமம் இல்லை, இங்கெல்லாம் வந்துட்டு பெருசா கூட்டம்லாம் இருக்காது. இருக்காது. மாங்காய் வேணுமா? மாங்காய் சாப்பிட்றீங்களா? இலங்கை. இது தனியம்மாவோட வீடு, பின்னாடி கட்டிட்டு இருக்காங்க பெருசா. அது ஃபினிஷிங் ஆயிடுச்சுன்னா கட்டேன். இது வந்து தனிமாமாவோட வீடு. இது அவரோட காரு. இங்கே பார்த்தீங்கன்னா இதையும் காட்டிட்டு போவோம் ரெடியா. தனி மாமா வந்து அதான் எப்படி போட்டு வச்சுருங்க. அதுவும் அவுடி கார். இதில் என்ன சொல்கிறேன், ஃபர்ஸ்ட்டாக வெள்ளையாக இருந்தது. நான் சொன்னேன் இந்த ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இன்சூரன்ஸ் போட எடுத்துகிட்டு வந்தோம். இது இது அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் ஒன்று 3 இது அடிச்சிருச்சு. இது ஃபுல்லாக மாற்றினாதான் திரும்ப இன்சூரன்ஸ் போட முடியும். இது பார்த்தாம போட மாட்டாங்க. அது அப்போ தான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். தீபாவளிக்கு அடிச்சு ஒருத்தன் பின்னாடி வந்து குத்தி ஏற்றி போயிட்டான். தீபாவளி அன்றைக்கி எங்கள் ஊர்லாம் வந்துட்டு கொஞ்சம் கலகலன்னு இருக்கும். தீபாவளி கலகலப்பாக இருக்கும். இதை எத்தனை முன்னுக்கு கீழே ஏதோ பிரச்சனை. இந்த இடத்துல ஒருத்தன் பைக்கர் அப்பாச்சி அது கீழே எழுதுட்டு அதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வீடியோஸில் பார்த்துருப்பீங்க நீங்கள். வில்லேஜ் ஃபுட்ஸ் சஃபாரி அவுடி கார் வாங்கியிருக்கிறாங்க என்ற அந்த கார் தான் வாங்கியிருக்குது, எல்லாம் இருக்குதா. ஆனால் கார் டோரை கூட சாத்தப்பட்டோம் போட்டு லாக் ஓப்பன்லேயே வச்சுருக்காங்க. யாராவது களைச்சா உள்ளே வந்துருக்கலாம் விட. ஆமாம் பாருங்க பார்த்துண்ணா. ரைட். பெருசாக ஊர் இல்லைண்ணா, பெருசாக ஊர் இல்லைண்ணா, பெருசு நான் மட்டும் தான் எடுத்து ஓடி சுப்பு ஓடித்தான் சம்பவம் செய்கிறார். வில்லேஜ் ஃபுட் சஃபாரி இதான் ஆஃபீஸ். இதாக இருக்குது. இந்த பாருங்க வில்லேஜ் ஃபுட் சஃபாரி என்று போட்டிருக்கணும். இதுதான் வேண்டிய ஏரியா. இது எங்கள் பாட்டி கடை. தனி அம்மாவோட அம்மா வச்சுருக்காங்க. எங்கள் அம்மாவோட அம்மா. அம்மாவோட அம்மா. ரைட்டு. அம்மம்மா சின்ன பிள்ளையிலேருந்து இருக்கு இந்த கடை. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா சின்ன பிள்ளையிலேருந்து இருக்கு கடை. சின்ன பிள்ளை சரி அண்ணா, நம்ம முயல் கறி சமைச்சிருக்கோம். ஒன்றும் முயல் வச்சு இவங்க தான் தனி அம்மாவோட அம்மா, எங்கள் பாட்டி. எப்படி இருக்கீங்க அம்மா? நல்லா அழகாக இருக்குதுங்க, சிறப்பாக இருக்குதுங்க. ரைட் சார். இதான் இந்த மளிகை கடை, சேட்டு மளிகை ஸ்டோர். அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கிராமம் தான். நல்லா இருக்கு. வீடியோ எடுக்கிறதுக்கு லோக்கலில் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பேன். அது அப்படியே விட்டா மழையிலே பணத்துட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்கும் காரு. தள்ளி விட்டோன்னா ஸ்டார்ட் ஆகிடும். அது ஏதோ பிரச்சனை ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகலை. தள்ளி விட்டா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தது. அப்படியே நிற்கிது. இதுதான் இங்கே நாங்கள் லோக்கலில் வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது, சின்ன சின்ன இடங்களுக்கு போகிறதுக்கு. இப்போ சுப்பு நானும் வந்து பக்கத்தில் அவையில் வீடியோ செய்கிற வயலுக்கு தானே, அதை போய் பார்க்க போகிறோம். இங்கே வேறுங்க இந்த பேனரில் சுப்புண்ட ஃபோட்டோ போட்டிருக்கு. நீங்கள் கேட்கலாம் ஹெல்மெட் இல்லாமல் போடுறேன்ட்டு. இது பக்கத்தில் இருக்குது, அதனால தான் ஊர் பக்கம் பிரச்சனையே இல்லை. நாங்கள் சேஃபாக தான் இருக்கிறோம், நீங்கள் யோசிக்க தேவையில்லை. என்ன சுப்பு? ஆமாம், நேராவா? நேராக போய் ரைட் எடுக்கணும். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட்டு எடுக்கணும். அந்த பைக் நிற்கிறதுலண்ணா அங்கே கடைசியில் இங்கே இருக்கிற வீடுகள்லாம் பாருங்க, பெருசாக அந்த கூரைகள் இல்லை. கூரைகள் இல்லாமல் கூரை வீடாக தான் இருந்தது. இப்போ எல்லாம் மாறிடுச்சு. இப்போ மாறிடுச்சு. ஆமாம், கூரை வீடுண்டா என்னென்ன சின்ன வீடு அப்படியா? கூரை வீடுனாக்க கூரையா வெறும் கூரை மட்டும்தான் இருக்கும். ஓகே. இந்த ஓலையில் தேங்காய் ஓலை அப்படி அப்படி அதில் வந்துட்டு மட்டை குடி அந்த மாதிரி இருக்கும் வீடு. நம்ம வீடு பக்கத்து வீடுலாம் பார்த்தீங்கன்னா கூரை வீடு தான் இருக்கும். பாருங்கள் இதை கட்டி இந்த கட்டிக்கிட்டு தான் எதுக்கு ஸ்லோ பண்ணிருக்கேன். இதில் ரைட்டா? ரைட். பின்னாடி இப்போ வயல்கரைக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க என்ன பிரகாஷ் இருக்கா? சுத்துங்க இதே சுப்பு விடுவோம். சுப்பு நெக்ஸ்ட் எப்பா இப்படி தூக்கவே இல்லை. அந்த இதுதான் நல்லா இருக்கும். கீழே இந்த இடம் மேடா இருக்கும், கீழே பள்ளம். அதில் தான் போயிட்டு வருவோம். அந்த இடத்துல கொட்டாப்பா கட்டியிருக்காங்க. கொட்டாண்டா? கொட்டகை. இதை வந்து கொட்டகை. இங்கால வந்து ஏதோ கிண்டுறாங்க போல், வரம்பு போகிறாங்க போல். செங்கல் வந்துட்டு செங்கல் சூழ். ரைட். நல்ல சூப்பராக இருக்கு இடம். வந்த உடனே சென்னை என்ற ஒரு பரபரப்பான இடத்துக்கு வந்தோம். அதுக்கு பிறகு திருப்பூர் போனோம். அதுக்கு பிறகு இங்கே சீர்காழி நல்ல ஒரு காத்தோட்டமான ஒரு இயற்கையான
ஒரு சூழல்ல நீங்கள்லாம் நிம்மதியான ஒரு சொர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. எங்களுக்குலாம் சென்னை போனாலே சென்னை வந்துட்டு பிடிக்கும். என்னைக்காச்சும் ஒரு தடவை போய் சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக நாங்கள் வரோம். அதான் எங்கள் லைஃப். அங்கெல்லாம் போனோம்னா எங்கள் ஊருக்கு எங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கு. அதான் அப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வாழ்கிற மாதிரி இங்கே வாழ்கிறாங்க. ஆமாம், அதே தான். சேம் தான். நல்ல அழகான கொட்டை. நீங்கள் வந்துட்டு நீங்கள் இருக்கிறதே கொஞ்சம் டவுன் வருது. அதான் ஜாலியாக இருந்துக்கிட்டு அவனை கொண்டே காட்டில் அக்ரிகல்ச்சர் பண்ணுறேன். நீ வாங்க. பருத்தி போட்டிருக்கோம். அங்கே இருக்கு பாருங்க வயல். ஆள் வேலை செய்கிறாங்க பாருங்க. நம்ம வயலில் தான் வேலை செய்கிறாங்க. ஓகே. அங்கே பருத்தி செடிக்கு வந்துட்டு மண்ணெல்லாம் அணைச்சிட்டு இருக்காங்க. நீ அடுத்த முறை வா, நாங்கள் எங்கட ஊரில் வயல் செய்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம். சரி, ஓகே. இதெல்லாம் வந்து ஆட்கள் டிராஃபிக் இல்லாத ஒரு காட்டுப்புறம். அதுதான் நாங்களே ஹெல்மெட் இல்லாமல் போடுறோம். கட்டாயம் ஹெல்மெட் போடுங்க டிராஃபிக்கான இடத்துல. உங்களோட உயிரே போயிடும். என்ன டிஸ்க்ளைமர். இங்கே வந்து கணக்கு கோயில்கள் இருக்கு. ஆமாம், இதில் பாருங்க சின்ன கோயில் ஒன்று இருக்கு. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு. ஒரு கதை ஒன்று இருக்கு. நல்ல ஒரு அமைதியான இடம்.